मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, अतिथिदेवो भव। सच्चिदानन्दरूपाय विश्वमुत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्ममोहगृहीताङ्गं मामुत्तरभवार्णवात्। நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு, ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் தான் கிருஷ்ணன் என்கின்ற அந்த பாவத்தோடு, அந்த பக்தி பாவத்தோடு நாம் இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். அனுதினம் பாகவதம்னு நம்ம அத்தியாயமாக நாம் பாகவதத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். 2வது ஸ்கந்தத்திலே 9வது அத்தியாயத்திலே நாம் இருக்கிறோம். ஆஸ் யூஷுவல் பொறுப்பு திறப்பு. திஸ் இஸ் நாட் அ பிரவச்சனம், திஸ் இஸ் நாட் அ ஆச்சாரிய காலக்ஷேபம், திஸ் இஸ் நாட் அன் உபன்யாசம். இது ஒரு சத்சங்கம். பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை சொல்ல வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை கேட்க வைக்கிறார் என்ற உணர்வோடு நம்ம இந்த சத்சங்கத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். இந்த 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் இட்ஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் பகவான் அண்ட் பிரம்மதேவர். இல்லையா? எப்படி பிரம்மதேவன் பகவானுடைய உந்தி தாமரையிலேருந்து அவர் உருவானார். அதுக்கப்புறம் எப்படி அவர் 4 பக்கமும் பார்க்குறார், தான் எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு பார்க்கறச்சே தபா தபா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கறது, அசரிய சத்தம் கேட்கறது. பகவானுடைய ஆக்ஞையை அதை எடுத்துண்டு அவர் பல ஆயிரம் வருஷம், 1000 தேவ ஆண்டுகள், 3,60,000 மனுஷ ஆண்டுகள் பிரம்மா தபஸ் புரியறார். அந்த தவத்தை கண்டு மகிழ்ந்த பகவான் அவருக்கு அந்த வைகுண்ட ஸ்ரீவைகுண்டத்தையே காண்பிக்கிறார். பகவான் சாட்சாத்காரம் பண்ணி அவருக்கு அப்படியே அந்த ஸ்ரீவைகுண்டத்தை பகவான் அவருக்கு காண்பிக்கிறார். அந்த ஸ்ரீவைகுண்டத்தோட வர்ணனை நம்ம பார்த்தோம். 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். பிரம்மதேவரை தன் 2 கைகளாலே பிடித்து கொண்டு புன்னகை பூத்த வண்ணம் பகவான் கூறலானார். பகவான் உவாச்ச, பிரம்மனை பார்த்து சொல்றார், நீ என்னை பார்க்காமலேயே என்னுடைய அசரியை தான் தப்பன்னு நான் சொன்னேன், அதை நீ கட்டளையா எடுத்துட்டு நீ தபஸ் பண்ணியடா, அதை கண்டு நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அப்படின்னு சொல்லி அவருக்கு கை குலுக்கிறார். அப்போ பகவான் உடனே பிரம்மதேவர் அவரை பார்த்துட்டு சொல்றார், பகவானே, தங்களது திருமேனி இப்படிதான் இருக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால தங்களுடைய ஸ்தூல சூக்ஷ்ம திருமேனிகளை பற்றி, அந்த சகுண நிர்குண ரூபங்களை பற்றி நான் அறியுமாறு தாங்கள் கூற வேண்டும்னு அவற்றை விண்ணப்பம் சொல்றார். அது சொல்லிட்டோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அறிவையும் நீங்க கொடுக்கணும். இதுக்கு நடுவில் நான் இதெல்லாம் தெரிஞ்சுன்னுட்டு எனக்கு நீங்க ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கள், படைப்பு தொழிலை செய்யுமாறு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கள். இதெல்லாம் நான் தான் படைக்கிறேன்ற எங்கேயாவது அகந்தை எனக்கு வந்துடக்கூடாது என்ன. அதனால எனக்கு அந்த அகந்தை வராமல் இருக்கிறதுக்கு உண்டான கடாட்சம், அனுகிரகம், ஆசீர்வாதம் எல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு பகவான்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிறார். எனக்கு நீங்க தான் எனக்கு எப்பேற்பட்ட அகங்காரம் கூட துடி கூட வராமல் நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றார். இதுதான் பூர்வ கதை சங்கிரகம். இன்னைக்கு நம்ம 30வது ஸ்லோகத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். இதுக்கு சதுஸ்லோகி பாகவதம்னு பேரு. இது மொத்தம் சதுஸ்லோகிங்கிறது 4 ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி 2 ஸ்லோகம் அவதாரிகை, அதுக்கு அடுத்த ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதி. ஸோ பகவானே ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஞானம் பரமகுக்யம் மே யத் விஜ்ஞான சமன்விதம் சரஹஸ்யம் ததங்கம் ச கிருஹாண கதிதம் மயா யாவானகம் யதா பாவோ யத்ரூப குணகர்மகः ததைவ தத்வவிஜ்ஞானம் அஸ்து தே மதனுக்ரகாத். ஞானம் பரமகுக்யம் மே யத் விஜ்ஞான சமன்விதம் சரஹஸ்யம் ததங்கம் ச கிருஹாண கதிதம் மயா யாவானகம் யதாபாவோ யத்ரூப குணகர்மகः ததைவ தத்துவ விஜானம் அஸ்துதே மதனுகிரகாத். மிகவும் ரகசியமான ஒன்று சொல்லித்தர போறார். பிரம்மாவுக்கு சொல்லித்தர போறார். பிரம்மாவை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டார். பிரம்மா தான் யாருன்னு தபஸ் பண்ணி
அந்த தபஸை பகவான் அவரை மெச்சி நான் உனக்கு படைப்பு தொழிலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறச்சே பிரம்மா சொல்கிறார், நீங்கள் என்ன வேணால் கொடுங்கோ, அதை ஆக்ஞையாக எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு அகம்பாவமும் வரப்படாது, அது நீங்கள் எனக்கு உங்களோட கடாட்சம் போகணும் அப்படின்னு அவர் விண்ணப்பிச்சா விட்டு இந்த இந்த அவதாரிகை இந்த முன்னுரையை இந்த முன்னுரையோட இதை பகவான் ஆரம்பிக்கிறார். சொல்கிறார், ஒரு ரகசியமான விஷயத்தை சொல்ல ஒரு ஞானத்தை, எப்பேற்பட்ட ஞானம், விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானம் இல்லையா, அதுவும் என்ன விஷயம், பரமகுஹ்யம், ஒரு மிக ரகசியமானது, பக்தியுடன் கூடியதுமான சரகசியம். பரமகுஹ்யம் ரகசியம், சரகசியம் பிரேம பக்தியுடன் கூடியதான யாதொரு ஞானம் உண்டோ. ஞானம் அப்படின்னா இந்த இடத்துல ஆத்ம ஞானம். ஏன்னா எல்லாமே ஆத்மா அப்படிங்கிறத நம்ம திருப்பி திருப்பி பார்த்துட்டு வரோம். நீயும் ஆத்மா, நானும் ஆத்மா, இந்த பிரபஞ்சமும் ஆத்மா. இது அத்வைத பரமா பார்த்தாலும் சரி, விசிஷ்டாத்வைத பரமா பார்த்தாலும் சரி. அத்வைத பரமா பார்த்தா அகம் பிரம்மாஸ்மின்னு எல்லாருமே நான் நீ ஆத்மா என்று உணர், நீயே பகவான் என்று உணர்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. விசிஷ்டாத்வைதத்துலையும் அதே தான் சொல்கிறா. அவள் என்ன சொல்லுவா, ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. ஜீவாத்மாவின் உள்ளே அந்தர்யாமியாக பரமாத்மா கொடுத்துனோ இருக்கார், பகவான் அந்தர்யாமியாக இருக்கிறார். ஸோ இது எந்த பரமா பார்த்தாலும் அப்பேற்பட்ட ஆத்ம ஞானத்தை, அப்பேற்பட்ட ரகசியத்தை, பரமகுஹ்யம் விஞ்ஞான சம்விதம், அது இவர் அதை அனுபவத்தோட இஸ் கிவிங் த ப்ராக்டிக்கல் சைட் ஆஃப் இட், நாட் ஓன்லி கிவிங் த தியரி, இஸ் கிவிங் த ப்ராக்டிக்கல் சைட் ஆஃப் இட். அவர் சொல்றார், இது ரொம்ப ரகசியமானது, சரகசியம், பக்தியுடன் கூடியது, என்னால் உபதேசிக்கப்படும் அந்த ஞானத்தை, அந்த சாதனத்தை நீ பெற்றுக்கொள்வாயாக அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணி பகவான் பிரம்மாவுக்கு கொடுக்கிறார். பகவான் தன்னுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்தை அவருக்கு சொல்றார், புரிய வைக்கிறார் தான் யாருன்னா. பிரம்மா பிறந்த உடனே தான் யாருன்னே தெரியல அவருக்கு. என்ன தன்னை, ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும், தன்னை படைச்சவன் ஒருத்தன் இருக்கான்னு 4 பக்கமும் பார்க்கறார் இல்லையா. அப்புறம் உள்நோக்கி பார்க்கறார். அப்போதான் தப்பான்னு ஒரு சத்தம் கேட்கறது. தபஸ் பண்ணாவிட்டு பகவான் சாட்சாத்காரம் ஆறார். பகவான் பிரத்யக்ஷமாக அவர் முன்னாடி வந்துட்டோ ஸ்ரீவைகுண்டத்தையே காமிச்சு தான் யாரு அப்படிங்கிறத இப்போ சொல்ல போறார். அதை தான் சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். நான் எந்தவித சுரூபம் உள்ளவன், எந்தவித லட்சணம் உடையவன், எவ்வித ரூபமும் குணமும் கர்மாவும் உடையவன் என்ற இந்த விஷயமான இந்த தத்துவ ஞானத்தை, இந்த ஆத்ம ஞானத்தை உனக்கு என்னுடைய அனுகிரகத்தினாலே உனக்கு அது உண்டாகட்டும், நீ பெற்றுக்கொள்வாயாக அப்படின்னு தன்னுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்தை முதல்ல அவதாரிக்கை சொல்லி உள்ளுக்குள்ள போகிறோம். இதுதான் பாகவதத்தோட கிரக்ஸ். 4 ஸ்லோகம். அதுக்கு அவதாரிகை எப்போவுமே ப்ரிப்பரேஷன், ப்ரிப்பேரிங் த லிசனர். பிரம்மாவையே அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னா பார்த்துக்கோ, நம்மளாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு எத்தனையோ டெஃபினேஷன் பார்த்துட்டோம். ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணயவகி, பாகவதம் தான் சாட்சாத் கிரந்த ரூபமாக பகவான் அவதரித்தது. பாகவதம் பரமஹம்ச சம்ஹிதை இப்படின்னு விதவிதமாக நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறா, இந்த கான்டெக்ஸ்டில் பாகவதம் தாண்டா, ஆத்ம ஜானம் தாண்டா பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் படிச்சேங்கிறியே, அதில் என்ன தெரிஞ்சுட்டேன்னா ஆத்ம ஜானம் தான்ப்பா பாகவதம். அந்த ஆத்ம ஜானம் எங்கப்பா இருக்குன்னா வேதத்திலே சொல்லப்பட்டது தான் அந்த ஆத்ம ஜானம். வேதமே பகவானுடைய மூச்சுக்காற்று இல்லையா, எல்லாமே பகவான். அவர் தபஸ் பண்ணார் இல்லையா, தபான்னு சத்தம் கேட்டு இல்லையா, உபனிஷத்துகள்லாம் அதான சொல்றது. தபோ பிரம்மேதி சதபோ தப்யதா, தைத்திரிய உபனிஷத்துல வருதோன்னா தபஸே தான் பிரம்மம், தபஸும் பிரம்மம், எல்லாம் பிரம்மம். அப்படி இருக்கச்சே அதனோட மகாத்மியத்தை இங்கே சொல்கிறார். அவ்வளவுதான். இந்த பாகவதம் முழுக்க பகவானை நீ பார்த்துருக்கியாடானா முழுக்க பார்த்துருக்கேன், பிரத்யக்ஷமாக பார்த்துருக்கியா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னியா, பார்த்துருக்கியான்னு பாஸ்ட் டென்ஸில் கேட்குறியப்பா. நான் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறேன், நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் உன்னை எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி நான் பகவானை பார்த்துட்டு இருக்கேன். நீ எனக்கு காட்டுவியான்னு விவேகானந்த காமிச்சேன். நான் உன்னை பார்க்குற மாதிரி நான் உனக்கும் காட்டுறேன் வா அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம நித்தியம் பார்த்துட்டு இருக்கோம் பகவானை.
ஸோ நம்முடைய ஹிருதய குகைக்குள்ளே பரமகுஹ்யம்னு வருது இல்லையா அதில் வார்த்தை, நம்மளுடைய ஹிருதய குகைக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கும் அந்த பகவானை பற்றிய ரகசியம், ஞானத்தோடு விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானம், அந்த அனுபூதியும் கொடுக்குறார், பிராக்டிஸ். அதனுடைய அங்கங்கள் விவேகம், வைராக்கியம், இது எல்லாம் கொடுக்க போகிறார் பிரம்மாக்கு. இத்தனை விஷயம், அதாவது பிரம்மா படைப்பு தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்னால் எப்பேற்பட்ட பரிபூர்ண ஆசீர்வாதம், அந்த அனுக்கிரகம் தான். இவெல்லாம் ஒன்று என்ன சொல்லியா தருவா, இதெல்லாம் கிளாஸாக எடுக்க போகிறார், ஒன்றும் கிடையாது. இவரோட அனுக்கிரகத்தினாலே நம்ம மகான்கள்லாம் சொல்லுவா இல்லையா, முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பெரிய மகான் காசியில் ஒரு உபன்யாசம் பண்ணின்னு இருக்கார். ஒரு நாள் சாயங்காலம் 7 மணிக்கு அந்த உபன்யாசம் ஆரம்பிக்க போகிறது. ஒரு இங்கிலீஷ்காரன் ஒருத்தன் அதை அட்டன் பண்ணுறதுக்கு வேகமாக போயின்னு இருக்கான். அவங்கெல்லாம் அந்த ஷூ இதெல்லாம் கோட் சூட்டுலாம் போட்டுன்னு வருவான் இல்லையா, அவன் ஒரு ஷூ ஷைன் பாய் கிட்ட போய் கிடுகிடுன்னு ஷூ ஷைன் பண்ணுங்கிறான். அந்த ஷூ ஷைன் பாய் கேட்குறான், என்னப்பா அவ்வளோ அவசரம் உனக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு பெரிய மகான் இஸ் கோயிங் டு கிவ் அ லெக்சர் ஆன் வேதாந்தா, ஐ எம் கோயிங் டு அட்டெண்ட் தட் லெக்சர் அப்படிங்கிறான். உடனே அந்த ஷூ ஷைன் பாய் சொல்கிறான், நானும் அங்கே தான் போயின்னு இருக்கேன் அப்படின்னா. அவன் வியப்பாக பார்க்குறான் அந்த இங்கிலீஷ்காரன், எனக்கே புரியாது அந்த வேதாந்தம், உனக்கு என்னப்பா புரியும்னு அவனை பார்த்து கேட்குறான். அந்த மாதிரி ஒரு தோரணையில். அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் புரிய வேண்டாம் சார், த மியர் ப்ரெசன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் ஞானி, அந்த அப்பேற்பட்ட ஒரு ஆத்மா, அப்பேற்பட்ட ஒரு புண்ணியாத்மா, அப்பேற்பட்ட ஒரு பரமஹம்சர் முன்னாடி நாம் போய் உட்காண்டாலே போகிறோம், இட் கெட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் ஹிருதயத்துலேருந்து. அந்த அவருடைய ஹிருதயத்துலேயும் பகவான் தான் இருக்கார், நம்முடைய ஹிருதயத்துலேயும் பகவான் தான் கெட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் தேர். அவருக்கே நமக்கே இந்த மாதிரி சொல்கிறச்சே அதே தான் பிரம்மாக்கும். எவருடைய ஹிருதயத்திலேருந்து அந்த தத்துவ ஞானம் அவருடைய அனுக்கிரகத்தினாலே பகவான் பிரம்மாவுக்கு கொடுக்குறார். தட் இஸ் ஹவு இட் கெட்ஸ் பாஸ்ட் ஆன். எப்படி ஒரு ஆத்மாலேருந்து இன்னொரு ஆத்மாவுக்கு இந்த டிரான்ஸ்மிட் ஆகிறதோ, இங்கே பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம கிருஷ்ணபிரமி அண்ணா சொன்னார், பிரம்மாவுக்கு பகவான் ஷேக் ஹேண்ட் கொடுத்தாருன்னு. அந்த மாதிரி ஒரு குரு தான் சிஷ்யனுக்கு அந்த ஷேக் ஹேண்ட் கொடுப்பா. எல்லாரும் போய் எவ்ரி டாம் டிக் அண்ட் ஹாரி நார்மலி தே டோன்ட் கிவ் அ ஷேக் ஹேண்ட் இன் அவர். நம்ம கலாச்சாரத்தில் கிடையாது இல்லையா, நம்ம யாரை பார்த்தாலும் அஞ்சலி முத்திரை இல்லையா, நம்ம நமஸ்காரம் கையை கூப்புவோம் இல்லையா, அதான் நம்ம கலாச்சாரம். அதனால் இங்கே ஸ்பெஷல் மென்ஷன், பகவான் பிரம்மாவுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்தார், கை குலுக்கினார்னா அப்பேற்பட்ட குரு சிஷ்யனோட அந்த அந்த ஒரு மகத்துவம் அதை சொல்லின்னு வர்றாருங்க. இப்போ என்ன பார்த்தோம், பகவான் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. முதல்ல ஞானத்தை உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அனுகிரகம். எப்பேற்பட்ட ஞானம், உபனிஷத்துகளாலே கூறப்பட்ட அந்த பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ண போகிறார். எப்பேற்பட்ட ஞானம்னு பார்த்தோம், அந்த விஞ்ஞானத்துடன் கூடிய அந்த உபதேசம் பண்ணுறச்சேயே ஏற்படக்கூடிய அந்த அனுபவம், அப்பேற்பட்ட ஒரு ப்ராக்டிக்கல் சைட் அதை சொல்கிறார். அது அந்த ரகசியம், அந்த உபதேசிக்கப்பட்ட அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பகவானுடைய ஸ்வரூப லக்ஷணங்கள், அதுக்கப்புறம் அதனுடைய அங்கங்கள்லாம் என்னென்ன, இதனால் நம்ம என்னென்னலாம் விவேகம், வைராக்கியம், சமம், தமம், அதெல்லாம் ஸ்ரத்தா, சமாதானம், என்னென்ன குணங்கள்லாம் ஓடுமோ அந்த ஞானத்தை வாங்கிக்கிறதுக்கு அதையும் சேர்த்து கொடுக்குறார். இப்பேற்பட்ட விஷயங்கள் பிரம்மாக்கே பகவான் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறார். நமக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக கொடுத்துட்டு போயிட்டா பெரியவாள்லாம். இது உள்ள அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ரகசியத்தை கற்றுக்கணுன்னா ஒரு ஆச்சாரியர்லாம் சுலபமாக கொடுத்துட மாட்டான். ஒரு ராமானுஜர் எத்தனை தரம் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட போனார்னு நமக்கு தெரியும். அந்த திருமந்திரத்தை கற்றுக்கிறதுக்கு, ஒரே ஒரு மந்திரத்தை கற்றுக்கிறதுக்கு எத்தனை முறை அவர் போய் தபம் கடந்தார். அந்த மாதிரி அவன் ஒரு தகுதியுள்ள முமுக்ஷுவான்னு பார்ப்பா. ஒரு தகுதியுள்ள முமுக்ஷுவாக இருந்தால், முமுக்ஷுனா மோட்சத்துக்கு மூட்டை கட்டினவன் அர்த்தம். அந்த மாதிரி அப்பேற்பட்ட தத்துவ ஞானம் உனக்கு உண்டாகட்டும்னு பகவான் அவருக்கு கொடுக்குறார். அதெல்லாம் நமக்கு சுலபமாக நமக்கு கிடைக்கிறது. அதனால் நம்மளும் அதை ஸ்ரத்தையாக வாங்கிப்போம். இதை எப்படி வாங்கிக்கணும்னா, நம்ம
நம்ம அந்த அந்த பாவம் முக்கியம். நம்ம 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 இந்த சரீரம் இல்லை, நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த மனது இல்லை, நான் இந்த புத்தி இல்லை, நான் ஆத்மா, எனக்குள்ளே அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறார். அந்த ஸ்வரூபம், அதான் ஸ்வரூபம். வைஷ்ணவ பரிபாஷையில் நீங்கள் சுரூபத்தில் வந்திருக்கலான்னு கேட்பா. சுரூபம்னா பஞ்சகச்சம் கட்டின்னு வருது, ஸ்வரூபம்னு அவள் சொல்லுவா. ஜென்ரலாக வேடிக்கையாக சொல்கிறேன்னா, அதனால் நம்ம ஸ்வரூபம் யாருன்னா நம்ம ஆத்மா, நமக்குள்ளே அந்தர்யாமியாக அந்த பகவான் இருக்கிறாருங்கிற அந்த ஸ்வரூபத்தை அதை மறக்காமல் இருக்கிறது தான் தத்துவ ஞானம். இந்த ஸ்வரூபம் நம்ம ஆத்மாங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் நம்ம மறந்து போயிடுவோம். நம்ம வெளியில் போச்சே ஐ ஆம் ரங்கராஜன், ஐ எம் சோ அண்ட் சோ, ஐ ஆம் சிஐஓ, ஐ ஆம் திஸ், ஐ ஆம் திஸ், ஐ ஆம் தட் அப்படின்னு தான் சொல்கிறோமே ஒழிய நம்மளுடைய நிஜ ஸ்வரூபத்தை நம்ம மறந்து போயிடுவோம். ஏன் மறந்து போயிடுவோம்னா அந்த மாயை இல்லையா, அந்த மாயினால் எல்லாம் மறைஞ்சு போய்டுறது. நம்ம இந்த உலக இயலில் இருக்கிற வரைக்கும், வியாபார உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த கவனம் இருக்காது. கிருஷ்ணபேமண்ணா கதையில் சொல்கிறச்செல்லாம் சொல்லுவாள், நம்ம சில சமயம் நம்ம மூக்கு கண்ணாடியை நம்ம மூக்கில் போட்டுருப்போம், போட்டுட்டு அங்கெல்லாம் தேடிட்டு யாரோ சொல்லுவா, டேய் நீ கண்ணாடி ஏற்கனவே போட்டுருக்கடா அப்படின்னா, அப்போ தான் நமக்கு அது புதுசாக கிடைச்சா மாதிரி தெரியும். அது எங்கேயும் போகல, மூக்கிலேயே தான் இருந்தது. அந்த மாதிரி அது எப்போவும் உங்கள்கிட்டயே தான் இருந்தது. அது இப்போ ஒரு குரு உபதேசம் பண்ண வச்சு உன்னோட ஸ்வரூப ஞானம் என்னன்னு நமக்கு தெரியுது. அதை தான் பகவான் இப்போ பிரம்மாவுக்கு கொடுக்குறார். இத்தனை ப்ரிப்பரேஷன் எதுக்கு கொடுக்குறேன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ரகசியம் ஈஸியாக கொடுத்துட மாட்டான் பெரியவாள்லாம். அதனால் அப்பேற்பட்ட ரகசியத்தை நமக்கு இட் இஸ் அவைலபிள் அட் அவர் டோர் ஸ்டெப்ஸ். ரொம்ப பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இப்போ நம்ம முதல் ஸ்லோகத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அகமேவா சமேவாக்ரே நான்யத்யத் சதசத்பரம் பச்சாதகம் யதே தச்ச யோ வசிஷ்யேத சோஸ்மியகம். பகவான் சொல்கிறார், சிருஷ்டிக்கு முன்னாடியும் நான் தான்டா இருந்தேன், சிருஷ்டிக்கு இப்போவும் நான் தான் இருக்கேன். இந்த பிரளயம் இந்த பூமியெல்லாம் அந்த பிரளய ஜலத்துக்குள்ளே போகிறதே, அதற்கு பிறகும் நான் தான் இருக்கின்றேன், இருப்பேன், இருந்தேன், இருக்கின்றேன், இருப்பேன். இந்த பிரபஞ்சத்தை பகவான் தான் படைச்சார் இல்லையா. பிரபஞ்சம் தானா வராது. ஒரு குழந்தைன்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஹேது, ஒரு தாய் தகப்பனார்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி பிரபஞ்சம்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான். இந்த பிரபஞ்சமும் படைத்தவர் இல்லையா. நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம் எல்லாமே அவர்தான். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அந்த பஞ்சபூதங்கள் மூலமாக படைத்த இந்த பிரகிருதியின்குள்ளே அந்தர்யாமியாக அவர்தான் இருக்கிறார். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் நாட் லைக் அன் இங்கிலீஷ்காரன் ஒரு பிக் பேங் அந்த பிக் பேங் தியரி, அவுட் ஆஃப் தட் பிக் பேங் த என்டையர் வேர்ல்டு கேம். நோ 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 நோ. இந்த பிரபஞ்சத்தை நீ பார்க்கின்றாயே உன் கண் முன்னாடி, இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நான் தாண்டா இருந்தேன். நான் ஒருவனே இருந்தேன். ஸ்தூல ரூபமா இப்போ பார்க்க நம்ம பிரபஞ்சம், இந்த ஸ்தூல ரூபமான பிரபஞ்சத்தை படைத்தவன் சூக்ஷ்ம ரூபமாக முன்னாலேயே இருந்திருக்கிறான். அவன் நான் ஒருவனே இருந்தேன். சிருஷ்டிக்கு பிறகு யாதொரு பிரபஞ்சம் உண்டோ அந்த பிரபஞ்சம் அதிலும் நானே இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி பிரளயத்துக்கு பின்னாடியும் நானே இருக்கிறேன். அதாவது சத்யஸ்ய சத்தியம் திரிகால சத்தியம் பார்த்தோம் இல்லையா. முதல் ஸ்லோகமே அப்பேற்பட்ட பகவானை ஜன்மாத்தியஸ்ய யதோன்வயா விதரதத் சாத்வேஷ விக்னஸ்வராட்டு தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவையே முக்கியந்தியத் சூரைய தேஜோவாரி விதாமிஜா வினிமயோ விசித்த சர்கோம்ஷா தாம்னாஸ்வேன சதா நிரஸ்துகம் சத்யம் பரம் தீமகி மே வி மெடிடேட் அப்பான் தட் அல்டிமேட் ட்ரூத். நம்ம ஆதிசங்கரோட டெஃபினேஷன் நிறையா வாட்டி பார்த்துருக்கோம். பிரம்ம சத்தியம் ஜெகம் மித்யான்னு. அந்த மாதிரி அவர் தான் சத்தியம், சத்தியஸ்ய சத்தியம், திரிகாலத்திலையும் சத்தியம். ஏன்னா அவரால் எவ்ரி திங் இஸ் மேனிஃபெஸ்டட், எவ்ரி திங் எல்ஸ் இஸ் மேனிஃபெஸ்டட் த்ரூ ஹிஸ் மாயா சக்தி பின்னாடி இல்லையா. த யூனிவர்ஸ் எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிம். நம்ம பார்க்கிற இந்த பிரபஞ்சம், இதுக்கு நம்ம ஒரு ரூபம் கொடுக்குறோம். திஸ் இஸ் தி யூனிவர்ஸ். ஒரே ஒரு அண்டம். இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான அண்டங்கள். ஒரு அண்டம்ங்கிறது என்ன,
இங்கேருந்து கீழேந்து பூகு போகா சுவகா ஜனகா தபகா மகா மேலே அதெல்லாம் இதெல்லாம் ரசாதல தலாதல பாதாளன்னு இந்த கீழே 7 புவனங்கள் படைத்தவனேன்னு பாடுறமே. இந்த மாதிரி பல ஆயிரம் அண்டங்கள் பகவான் படைச்சிருக்கார். இதை ரூபத்தோடு நம்ம பார்க்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவா, ஒரு தட்டானுக்கோ ஒரு திருடனுக்கோ ஒரு வளையலோ ஒரு மோதிரமோ ஒரு செயினோ இதெல்லாம் பார்த்தான்னா எல்லாமே அவனை பொறுத்த வரைக்கும் தங்கம். நம்ம தான் இது ரூபத்தோடு பார்ப்போம். எனக்கு இந்த பேட்டர்ன் பிடிக்கல, எனக்கு இந்த வளையல் பிடிக்கல, எனக்கு இந்த மோதிரம் வேணும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம அந்த ரூபத்தோட அந்த பொருளை நம்ம தான் பார்ப்போம். ஒரு திருட வந்தான்னா வீட்டில், இது வளையல், எனக்கு வளையல் தான் வேணும்னு தேடின்னு போக மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தங்கம். அதே மாதிரி ஒரு தட்டான்ட்ட ஒரு பொருள் எடுத்துட்டு போனால் அந்த மாதிரி எல்லாமே ஆத்மா. அது வெவ்வேறு ரூபத்தில் இருக்க, மனுஷனாக இருக்குது, மிருகமாக இருக்குது, மரமாக இருக்குது, இந்த பிரபஞ்சமாக இருக்குது. பிரபஞ்சத்துக்குள்ளே அந்தர்யாமியாக எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கிறார். நான் ஒருவனே இருந்தேன், நான் இப்போதும் இருக்கிறேன், நான் பிறகும் இருப்பேன். இதை ஏன் திருப்பி நம்ம இந்த ஏன் பார்க்குறோன்னா, இதெல்லாம் பார்க்குறோம், திருப்பி புக்கை மூடி வச்சாவிட்டு நம்ம திருப்பி நம்ம சுபாவம் வாலாட்டுறதே. நம்ம வெளியில் போனோடனே நான் தான் படித்தேன், நான் அன்றைக்கே சொன்னேன் இந்த இவன் தான் ஜெயிப்பான், உங்களுக்கெல்லாம் புத்தி கிடையாது, இந்த மாதிரி ஒரு பேச்சு இல்லையா? கொஞ்ச நாள் தான் நமக்கு இதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இத்தனை நாள் இதை ஏன் சொல்கிறோன்னா, இப்பேற்பட்ட ரகசியம்னு பகவான் பிரம்மாவுக்கு சொல்கிறார். அப்புறம் பிரம்மா நாரதருக்கு சொல்லுவார். நாரதர் கவலையாக உட்காண்டிருந்த வியாசருக்கு சொல்லுவார். வியாசர் விஸ்தாரமாக இந்த பரமஹம்ச சம்ஹிதை, இந்த ஆத்ம ஞானத்தை, இந்த பாகவதத்தை விஸ்தாரமாக 18,000 ஸ்லோகம் எழுதி தன்னுடைய பிள்ளைக்கு அத்தியனம் பண்ணி வைப்பார். சும்மா இல்லை. அதுக்கப்புறம் அவர் அதை எடுத்துகிட்டு போய் பரீட்சத்துக்கு 7 நாள் சப்தாகமாக சொல்லுவார். அதை ஓரமாக கேட்டுருந்து சூதபாணிகர் சௌனகாதி மகரிஷிகளுக்கு சொல்லி நம்ம பரியந்தம் நம்ம அண்ணா சொல்லி, நம்ம கிருஷ்ணபிரேமி அண்ணா சொல்லி நம்ம கேட்டுருக்கோம். இப்பேற்பட்ட ரகசியத்தை எத்தனை தூரம் ஆணி அடிக்கிற மாதிரி அடித்தாலும் அது நம்ம மண்டையில் ஏறலை. அது நமக்கு அந்த வாலாற்ற புத்தி வந்துடுருக்கு. இந்த முதல் ஸ்லோகத்தோட சம்மரி, நாம ரூபத்தெல்லாம் பார்க்காத உள்ளே இருக்கிற நாராயணனை பாரு அப்படின்னு சொல்லுவாள். அதுதான் அழியாத வஸ்து. இந்த பிரபஞ்சங்கள்லாம் அழியக்கூடிய வஸ்து. அழியாத வஸ்து ஒன்றே ஒன்று தான். ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, உடம்புக்கு சரீரத்துக்கு அழிவு உண்டு. இப்போ 2வது ஸ்லோகத்துக்கு போவோம். சதுஸ்லோகியில் ரிதேர்த்தம் யத் பிரதீகேத ந பிரதீகேத சாத்மனி தத்வித்யா ஆத்மனோ மாயாம் யதா பாசோ யதா தமக. இங்கே பிரகிருதியோட லட்சணம் சொல்கிறார். அங்கே தன்னுடைய சுரூப லட்சணத்தை சொன்னார், தான் யாருங்கிறத சொன்னார். இங்கே பிரகிருதியோட லட்சணம், பிரகிருதிங்கிறது அவரால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சமே ஒரு மாயை அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆதிசங்கரர். பிரம்ம சத்தியம் ஜெகம் மித்யா. நீ பார்க்குறையே இந்த பிரபஞ்சம், உலகே மாயம், வாழ்வே மாயம், உலகே நாம் காணும் சுகமே மாயம்னு எல்லாம் ஒரு மாயம். இந்த மாய உலகத்தில் ட்ராமா ஸ்டேஜில் ட்ராமா ஆடுற மாதிரி உலகமே ஒரு நாடக மேடை. நான் ஷேக்ஸ்பியர். நம்ம ஒரு கேரக்டர், அப்பா, நம்ம தான் தாத்தா, நம்ம தான் பேரன், எல்லா விதமான, நம்ம தான் கணவன், நம்ம தான் மனைவி, நம்ம தான் அம்மா, நம்ம தான் பாட்டி, இத்தனை விதமான ரோல்ஸ் நம்ம இந்த நாடக மேடையில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நாடகம் முடிஞ்ச உடனே திருப்பி நம்ம வீட்டுக்கு போவோம் இல்லையா? நம்ம நாடகம், நம்ம வீடு எது, எங்கேருந்து வந்தோம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எதுக்காக பூலோகத்துக்கு வந்தோம்? நம்ம கர்மாவை தொலைக்கிறதுக்காக பூலோகத்துக்கு வந்தோம். ஸோ இந்த மாயையில் நம்ம மாட்டின்னு இருக்கோம் இல்லையா? அதை அப்பப்போ ஞாபகப்படுத்துகிறான். இதை ஞாபகம் வச்சுக்கூட, இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எது மாயை அப்படிங்கிறது, உண்மையான பொருள் இது இல்லை. இந்த ஸ்லோகத்தோட சிம்பிள் அர்த்தம் பார்ப்போம். ஒரு பொருளோட பிரதிபிம்பம் என்பது உண்மையான ஒரு வஸ்துவே அல்ல, அது இன்னொரு பொருளின் பிம்பமே. பிம்பம்ங்கிறது வேறு. அதுபோல் தான் பரமாத்மா என்ற எண்ணை தவிர வேறு ஒரு பொருள் இந்த உலகத்தில் இல்லை. இது முன்னாடியே சொல்லிட்டேன். நாம் பார்க்கும் காக்கை சிறகு நிலை நந்தலாலா, கரிய நிறம் தோன்றுவதையே நந்தலாலா, பார்க்கும் பொருள்களெல்லாம் நந்தலாலா இல்லையா? அந்த மாயையே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதனால் இதெல்லாம் கண்டு மயங்காதே.
நான் சொல்கிறச்சே என்ன சொல்லுவேன் இந்த ஸ்லோகத்துக்கு, உலகத்தில் இருக்கிற இந்த இந்த ருதேர்த்தம், இந்த 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 பிரகிருதி இருக்க, இது எல்லாமே ரெண்டு விஷயத்துக்குள்ளே அடங்கிடும். ஒன்று தெரியாது, ஒன்று தெரியும். தெரியறது தெரியாது. அதாவது இங்கே ஸ்லோகத்தில் யதா பாசோ யதா தமஹ, வித்தை அவித்யை, ஆபாசக தமஹ, எது தெரியாது தெரியறது தெரியாது. ரெண்டுமே, இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஆதாரம் எதுன்னு பாருங்க. வித்தையாக இருந்தாலும் சரி, அவித்யா இருந்தாலும் சரி, யாரை அது ஆசிரயிச்சு இருக்கு, அதுதான்டா பிரம்மஸ்வரூபம். ரமண மகரிஷி எப்பவும் அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டால், இது எனக்கு தெரியலையே அப்படின்னு யாராவது கேட்டால், அவர் உடனே ஒரு கேள்வி கேட்பார். எல்லா கேள்விக்கும் ஒரே ஆன்சர். அவருடைய ஆன்சர் ஒரு கேள்வி. நீங்கள் ரமணர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டேன்னா அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்பார். அந்த கேள்வியிலேயே விடை இருக்கும். அவர் என்ன கேட்பார்னா, எனக்கு இது தெரியலையே அப்படின்னா, அது தெரியலைங்கிறையோன்னோ அது யாருக்கு தெரியலன்னு போய் பாருன்னு கேட்பார். இப்போ தெரியலைன்னு சொல்கிறையோன்னு நீ, அது யாருக்குடா தெரியல? அந்த மாயை எனக்கு தெரியல அப்படின்னு நீ போய் சொன்னேன்னா, அந்த நான், எனக்கு, அந்த நீ, அது யாரு? நீ போய் பாரு அப்படின்னு. கீதையிலேருந்து நிறையா ஸ்லோகம் பார்த்துருக்கோம். மம மாயா துரத்தியான்னு, என்னோட மாயை யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. என்னை யார் சரணம் அடைஞ்சிட்டாலோ அவளுக்கு தான் அந்த மாயை புரியும், இல்லையா? அதனால் பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் இந்த உணர்வு நமக்கு எப்பவும் இருக்கும். பகவான்கிட்ட இதெல்லாம் சொல்கிறார் பிரம்மாக்கு. இதை பார்த்து, இந்த பிரபஞ்சத்தை பார்த்து மயங்கிடுறா. இந்த பிரபஞ்சத்தில் என்னை தவிர வேறொரு வஸ்து இல்லை அடிச்சு சொல்கிறார். இப்போ 3 விஷயம் பார்த்துருக்கோம். முதல்ல அவதாரிகை. பகவான் பிரம்மாக்கு அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி, நான் ரகசியமான ஒரு ஞானத்தை விஞ்ஞானத்துடன் கூடிய அந்த ரகசியமான அதனுடைய அங்கங்களோடு நான் உனக்கு கொடுக்க போகிறேன், பெற்றுக்கொள்வாயாகன்னு சொன்னார் முதல்ல. அதுக்கப்புறம் சதுஸ்லோகி பாகவதம் ஆரம்பிக்கிறது. அகமேவ ஆசம், நான் ஒருவனே இருந்தேன். இதுக்கு முன்னாடியும், இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடியும் நான் தான் இருந்தேன், இப்போவும் நான் தான் இருக்கேன், அதுக்கப்புறமும் நான் தான் இருப்பேன். இது பகவானுடைய சுரூப லட்சணம். இதுக்கப்புறம் 3வது என்ன, அதாவது சதுஸ்லோகி பாகவதத்தோட 2வது ஸ்லோகம், ருதேர்த்தம் யத் பிரதீயேத. அந்த ருதேர்த்தம், அந்த பிரகிருதியோட லட்சணம். அந்த தன்னுடைய மாயா சக்தியினாலே பகவான் எப்படி பிரகிருதியை படைக்கிறார். இந்த உலகத்திலே தன்னை தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறார். மாயையில் மயங்கி ஜனங்களுக்கு அது தெரியல அப்படிங்கிறத அந்த ருதேர்த்தம் யத் பிரதீயேத அந்த ஸ்லோகத்தில் 2வது பார்த்தோம். 2வது விஷயத்தை பார்த்தோம். இப்போ சதுஸ்லோகியில் 3வது ஸ்லோகம், யதா மகாந்தி பூதானி பூதேஷு சாவசேஷ்வனோ பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததா தேஷு ந தேஷ்வகம். ஸோ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னென்னா, பஞ்சபூதங்களால் இந்த அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதை தான் இங்கே சொல்லிட்டு வர. ஆகாயம் முதலிய பஞ்சபூதங்கள் ஒவ்வொருத்தரோட உடம்புலையும் இருக்குது. பிரபஞ்சத்துலேயும் பஞ்சபூதம் இருக்குது, பிராணிகளோட உடல்லையும் பஞ்சபூதம் இருக்குது, மரத்துலேயும் பஞ்சபூதம் இருக்குது, நம்ம உடல்லையும் பஞ்சபூதம் இருக்குது. பட் இட் டஸ் நாட் மீன் தேர் ஆல் இன் டிஃப்ரெண்ட். இந்த பஞ்சீகரணம்னு பார்த்தோம், தேர் ஆல் இன் டிஃப்ரெண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ். நம்ம உடம்புக்குள்ளே காற்று இருக்குது, ஆகாயம், ஸ்பேஸ், தட் ஸ்பேஸ் இஸ் ஆகாயம் இல்லையா? ரத்தம் ஓடுறது அதுதான் தண்ணீர், அதுதான் நீர், பஞ்சபூதங்களினால் ஆனது இல்லையா? அதனால் பஞ்சபூதங்கள் உள்ளே இருக்குது. அதெல்லாம் இந்த உலகத்தையோ இந்த உடலையோ நிர்மாணிப்பதற்கு உண்டான உபாதான காரணம் இல்லையா? நிமித்த காரணம்னா பண்ணுறவன், உபாதான காரணம்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ், சககாரி காரணம்னா அதனுடைய எக்யூப்மெண்ட் எல்லாம் இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு உபாதான காரணமாக இருக்கே வழிய அதில் உள்ளுக்குள்ளே போய் புகுந்துக்கலை. அவ்வாறு அனைத்து உயிர்களிலும் உடல் என்ற நோக்கில் ஆன்மாவாக உள் நுழைந்துள்ள போதிலும், ஆன்மா என்கின்ற நோக்கில் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள என்னை தவிர வேறு ஒரு பொருள் இல்லாமையால் அவற்றில் நான் உட்புகவில்லை என்றும் கூறலாம். இதை நான் விவரிக்கிறேன். நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவா. மண்ணை வச்சுட்டு சுவரை கட்டுறோம், சுவருக்குள்ள மண் இருக்கு, ஆனால் மண்ணை பார்த்து நீ தான் சுவர்னு சொல்ல முடியுமோ? பஞ்சபூதங்களை வச்சு இந்த உடல் உண்டாயிருக்கு, பஞ்சபூதங்களை பார்த்து இதான் உடல்னு சொல்ல முடியுமோ? மண் பானை மாதிரி தான். The pot cannot exist without mud, but mud can exist without the pot.
இல்லையா? வித்தவுட் த பாட் இஸ் ஒன்லி அ ஃபார்ம். கோல்டு கேன் பி மேட் இன்டு ஆர்னமெண்ட்ஸ். பட் கோல்டை பார்த்து இதான் வளையல் தங்கல்னு சொல்ல முடியுமோ? அதே தான். த கோல்டு கேன் எக்ஸிஸ்ட் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ ஒன் கேன் சே த மட் ஹேஸ் நாட் என்டர்ட் இன் டு த பாட். சிமிலர்லி த வேர்ல்டு எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆஃப் மீ. The world exists because of me, but my existence is independent of the world. இந்த தங்கம் வந்து வளையல்ல இருக்கு, பட் அதனால தங்கத்தை பார்த்து நான் வளையல்னு சொல்ல முடியாது. தங்கம் தனிப்பா, தங்கமா நான் தனியா இருக்கேன். தங்கம் தனியாக, கடவுள் தனியாக இருக்கார். கடவுள் எத்தனையோ விஷயத்தை படைக்கிறார். அதனால கடவுள் மனுஷனை படைக்கிறார், மிருகத்தை படைக்கிறார், பிரபஞ்சத்தை படைக்கிறார், மரத்தை படைக்கிறார். கடவுளை பார்த்து நீ தான் மரம்னு சொல்ல முடியுமா? இல்லை. கடவுள் அதுலெல்லாம் அவர் வந்து அதை படைக்கிறார் இல்லையா? அவரை தான் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணம் சககாரி காரணமும் இருக்கிறார். அதனால் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் தட் நம்ம எப்படி மண்ணை பார்த்து ஷோர்னு சொல்ல முடியாதோ, தங்கத்தை பார்த்து நீ வளையல்னு சொல்ல முடியாதோ, ஒரு மண்ணை பார்த்து நீ தான் பானைன்னு சொல்ல முடியாதோ, அந்த மாதிரி மை எக்ஸிஸ்டன்ஸ், பகவான் இதில் என்ன சொல்கிறாருன்னா, மை எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஐ ரிமைன் ஃப்ரீ ஆஃப் ஆல் சேஞ்சஸ் ஆஃப் த வேர்ல்ட். தேர்ஃபோர் ஐ ஆம் நாட் இன் தெம். பகவானுடைய ப்ரெசன்ஸு நமக்குள்ள அந்தரியாமையாக பகவான் இருக்கார். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Now, after understanding the nature of the Bhagavan's presence in the world, the inquiry into the means by which the reality can be realized begins. அதை புரிஞ்சுட்டதான் அடுத்த ஸ்டெப். அது தபஸ் வந்து அடுத்த ஸ்டெப். பகவான் அந்தரியாமையாக எவ்வாறு இருக்கிறார், நாம் இந்த சரீரம் இல்லை, இதை நான் நன்னா புரிஞ்சுக்கணும். இதை திருப்பி 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 நமக்கு சொல்லித்தரார் அவர். சரியா? பஞ்சபூதங்கள்னால உடம்பு தாண்டா கட்டிருக்கேன், அதனால் என்னை பார்த்து நீ தான் பஞ்சபூதம் சொல்ல முடியாது இல்லையா? அதை வச்சு க்ளீனாக அதுக்கு வந்து அந்தரியாமையாக நான் இருக்கேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு இஸ் ப்ரிப்பேரிங் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓ, எங்கே ஆரம்பித்தோம்? அவதாரிக்கையில் ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறார். எப்பேற்பட்ட ரகசியம்? ஆத்ம ஞானங்கிற ரகசியம், அதனுடைய அங்கங்கள், அதனுடைய பிரேம பக்தி, அதெல்லாம் சொல்ல போகிறார். அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறார்? முதல்ல தன்னுடைய சுரூபத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். சுரூப லட்சணம் சொல்கிறார் இல்லையா? அப்புறம் பிரகிருதியோட லட்சணம். பிரகிருதி வந்து இஸ் மேட் ஆஃப் மாயா சக்தி, அவருடைய எனர்ஜிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி saw the forms of the Lord பார்த்தோம், அப்புறம் அவரோட எனர்ஜிஸ் ஆஃப் த லார்ட் பார்த்தோம், அப்புறம் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லார்ட். இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறேன், படைச்சா விட்டு நான் எங்கே இருக்கேன் என்ன அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லார்ட் பார்த்தோம். இப்போ அவரை அடையிறதுக்கு அவரை எப்படி அடையிறது, தபஸ் பண்ணணுங்கிறியே, அவர் நீ யாரு, நீ இப்பேற்பட்ட உன்னை, நீ இந்த மாதிரிலாம் இருக்கேங்கிற, நீ முன்னாடி இருந்தேங்கிற, எல்லாம் உலகங்கள்லாம் மாயா சக்திங்கிற, அந்தர்யாமியா இருக்கேங்கிற, உன்னை எப்படிப்பா நான் புரிஞ்சுக்கிறது, நான் எப்படி உன்னை பார்க்கறது, உன்னை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு இங்கே இந்த அடுத்த ஸ்லோகத்தில் அவர் இஸ் கோயிங் டு கிவ் an answer. ஏதாவதேவ ஜிக்ஞாஸ்யம் தத்துவ ஜிக்ஞாசுனாத்மனக அன்வயம் வ்யதிரேகாப்யாம் யத்யாத் சர்வத்ர சர்வதா. இந்த ஸ்லோகம். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நீ ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? ஸோ அந்த ஆத்மாவுடைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எல்லா அவஸ்தையிலும், எது அன்வயத்திலும், வத்திரேகத்திலும், எக்காலத்திலும், எல்லா இடத்திலும் இருக்குமோ அதுவே பரமாத்மா என்று தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லிடுறாரு ஒரு லைன். அதாவது பகவானை வந்து டைரக்ட் அப்ரோச், இன்டைரக்ட் அப்ரோச். ஏன்னா அன்வயம் இஸ் டைரக்ட் பாசிட்டிவ் அப்ரோச், வத்திரேகம் இஸ் நெகட்டிவ் அப்ரோச். அதாவது நேத்தின்னு சொல்லுவாள்ல, பகவான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது பிரம்மம் அல்ல, இது பிரம்மம் அல்ல, இது பிரம்மம் அல்ல. இந்த தைத்திரேய உபநிஷத்தில் வரும், பிருகு வாருணிக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். பிருகுங்கிறவர் வந்து அவ அப்பாட்ட போய் கேட்பார், இந்த மாதிரி பிரம்மம்னா யாருப்பா அப்படின்னு கேட்பார். அப்போ வந்து அவ அப்பா வந்து நீ போய் தபஸ் பண்ணிட்டு வாடா, நீ உள்நோக்கி தபஸ் பண்ணு, உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் தபஸ் பண்ணிட்டு தெரிஞ்சுன்னுட்டேன். அன்னமயமாக எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்குமோ. இப்போ ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அன்னமயமான இந்த சரீரம் தான் ஆத்மா அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு வருவார். அப்புறம் இன்னொரு மாதம் கழிச்சு மனோன்மயம், மனசு தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இப்படி வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வருவார். அப்பா இல்லை, நீ இன்னும் உனக்கு புரியலை, நீ போய் தபாஸ் பண்ணிட்டு வா நீ அப்படின்னு அனுப்பிச்சுடுவார். மாதம் வந்துட்டு இருந்த புள்ள
திடீர்னு ஒரு மாதம் வரமாட்டான். என்னடா பையனை காணுமே, பிரம்மம் இதுதான் பிரம்மமா இதுதான் பிரம்மமா இதுதான் பிரம்மமான்னு கேட்டுட்டு இருந்தானே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவனை தேடிட்டு காட்டுக்கு போனால் அங்கே பையன் குதிச்சுட்டு இருப்பான். ஹீல் பி ஜம்பிங் இன் எக்ஸ்டசி. அவன் அப்பா கேட்பார், பிரம்மத்தை தெரிஞ்சுனுட்டியாடான்னு. டோன்ட் யூ சி அப்படின்வான். என்னடானா ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாம்னு. இந்த பரமானந்தம், இந்த பிரம்மானந்தம், இந்த பகவான் யாருன்னு நம்ம தெரிஞ்சுனுட்டோம்னா, இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்தர்யாமியாக இருக்கும் ஆத்மாவை இல்லையா, இந்த மாதிரி இவர் அன்வயம் மூலமாகவோ வத்திரேகம் மூலமாகவோ, இது இல்லைப்பா அன்னமயமான ஆத்மா, இது இல்லைப்பா நேத்தின்னு ஒன்று ஒன்றா இன்டைரக்ட் அப்ரோச் ஆகவோ நீ பகவானை அறியலாம். இந்த எல்லாத்தையும் கடந்து விளங்குபவன் பகவான். அவரேதான் எங்கும் எப்பொழுதும் எல்லாமாகவும் இருக்கின்றார் என்பது உண்மை. ஆன்மா அல்லது அந்த பரமாத்மாவின் உண்மை தத்துவத்தை தெரிந்து கொள்ள விரும்புபவன் அறிய வேண்டியது இவ்வளவுதான். நேத்தின்னு இது இல்லைன்னு நீ விளக்கிட்டோ நீ உள்நோக்கி தியானம் பண்ணாயானால், இல்லை நீ எந்த அப்ரோச்சில் போனாலும் சரி, நீயே யூ வில் டிரைவ் தி ஆன்சர். உலகியல் வஸ்துக்களில் இருக்கிற உருவத்தை கண்டு இது பிரம்மமோ, பேஸ்ட் ஆன் த டெஃபனேஷன் இது இல்லைப்பா, இந்த டெஃபனேஷன் பிரகாரம் இது இல்லைப்பா. ஸோ இது ஒன் வே ஆஃப் நோயிங். தென் தி அதர் வே இஸ் ரியலைசிங். ஸோ எ சீக்கர் ஆஃப் ட்ரூத், த சத்தியம், மே வி மெடிடேட் அப்பான் தி அல்டிமேட் ட்ரூத்னு பார்த்தோம் இல்லையா. நம்ம பண்ண வேண்டியது என்னடான்னு முதல் ஸ்லோகத்துலேயும் இருக்குது, கடைசி ஸ்லோகத்துலேயும் இருக்குது. பாகவதமே சத்தியம் பரம் தீமகியில் தான் ஆரம்பிக்கும், சத்தியம் பரம் தீமகியில் தான் முடியும். ரைட்? என்ன பண்ணணும் நீ? மே வி மெடிடேட் அப்பான் தி அல்டிமேட் ட்ரூத். சம்மரி என்னன்னா, எ சீக்கர் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த செல்ஃப், ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டியவன் விரும்புகிறவன். எ சீக்கர் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த செல்ஃப் should inquire and knows this much alone. He should know this much alone. என்ன? By the method of anvayam and vyatiragam as to what exists everywhere at all times is the self. இதை திருப்பி சொல்றேன். எது எங்கும் எப்பொழுதும் எல்லாமாக விளங்குகிறார், அனைத்தையும் கடந்து அனைத்துமாக விளங்கும் பகவான் தான் எங்கும் எப்பொழுதும் எல்லாமாக விளங்குகிறார் என்பது உண்மை. இந்த பரமாத்மாவின் உண்மை தத்துவத்தை தெரிந்து கொள்ள விரும்புபவன் அறிய வேண்டியது இவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ கடைசி ஸ்லோகத்தை 4 ஸ்லோகம் ஆயிடுச்சு, சதுஷ்லோகி 4 ஆயிடுச்சு. கடைசியில் என்ன சொல்றார்? ஏதன்மதம் சமாதிட்ட பரமேண சமாதினா பவான் கல்ப விகல்பேஷு ந விமுக்யதி கர்ஹிசித். ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ. ஸோ இந்த ஸ்லோகத்தில் முடிச்சு விடுறார். என்னுடைய இந்த கொள்கையை ஒரு மனதுடன் அசைவற்ற சமாதி நிலையிலே பற்றிக்கொள். பிரம்மாட்ட சொல்றார், இந்தா வாங்கிக்கோ, நான் எடுத்து பெற்றுக்கொள். ஒவ்வொரு கல்பத்திலும் பல விதமாக படைப்பு செய்யணும். அதனால் உனக்கு இனிமேல் தடுமாற்றம் உண்டாகாது. நீ உனக்கு இந்த நான் தான் பண்ணுறேன் என்ற கர்த்தத்துவம், இந்த அகம்பாவம்லாம் உனக்கு வராது. இந்த கொள்கையை நீ மனசில் ஞாபகம் வச்சுட்டியானா, அதாவது என்ன சொல்கிறார், தான் யாருன்னு சொல்லி, இந்த உலகம் மாயைடா இதில் மாட்டிக்காதேன்னு சொல்லி, தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லி, தானே தான் மண்ணை சுவர்னு சொல்ல முடியாது, தங்கமாக இருந்த மாதிரி அவர் எப்படி தனித்திருக்கேன், நான் தனித்திருக்கேங்கிறத சொல்லி, நீ என்னை தெரிஞ்சுக்கணும்னா அன்வயம் வத்திரேகம் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லி, இதெல்லாம் நீ புரிஞ்சுனுட்டியானா நான் பண்ணுறேன்ற கர்த்தத்துவமே வராது. நீ பண்ணல, உள்ளுக்குள்ளே அந்தரியாமையாக இருந்து இந்த இப்போ நீ படைக்க போகிற படைப்பு தொழிலில் நீ ஆரம்பிக்க போகிற, நீயே பண்ணலை. நான் முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கேன். இந்த பகவான் ராம்தாஸ்னு ஒரு மகான் இருந்தார். அவர் எந்த காரியம் பண்ணாலும் ராமா இஸ் டூயிங் இட், ஐ ஆம் நாட் கிளீனிங் த வெசல், ராமா இஸ் டூயிங் இட். நீங்கள் அமெரிக்கா போனார் ஒரு தரம், கையில் சில்லற இது இல்லாமல் இறங்கினார். உங்கள்கிட்ட பணம் இருக்கான்னு எதை கேட்டார், ராமா டஸ் நாட் கேரி மணி, ராமா டசன்ட் டூ இட், ராமா டஸ் திஸ், அப்படி தான் பேசுவார் அவர். அந்த மாதிரி அந்த கர்த்தத்துவ புத்தி உனக்கு வராது. நான் பண்ணுறேங்கிற புத்தி வராதுரா.
பகவான் அந்தரியாமையா இருக்கான்ற புத்தி வந்துட்டுனாலே அந்த அகம்பாவம் போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த சதுஸ்லோகி பாகவதத்தை நிறைவு செய்கிறார். ஒரே ஒரு தடவை அந்த நாலு ஸ்லோகத்தை 6 ஸ்லோகத்தை சொல்லிட்டு நாம் இன்னைக்கு முடிச்சுப்போம். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஞானம் பரமகுக்யம் மே யத் விஜ்ஞான சமன்விதம் சரஹஸ்யம் ததங்கம் ச கிருஹாண கதிதம் மய யாவானகம் யதா பாவோ யத் ரூப குணகர்மகः ததைவ தத்துவ விஜ்ஞானம் அஸ்து தே மதனுக்ரகாத் அகமேவ சமேவாக்ரே நான்யத் யத் சதசத்பரோ பశ్చాதகம் யதேதஸ்ச யோ வசிஷ்யேத சோத்ம்யகம் ஹிருதேக்தம் யத் பிரதீயேத न प्रतीयेत चात्मनि तत्विद्या आत्मनो मायां यथा पाचो यथा तमः यथा महान्ति भूतानि भूतेषु चावचेष्मनो प्रविष्टानि अप्रविष्टानि तथा तेषु न तेष्वकम् एतावदेव जिज्ञास्यं तत्त्वजिज्ञासुनात्मनः अन्वयं व्यतिरेकाभ्यां यस्यात् सर्वत्र सर्वतः एतन्मतं समादिष्ट परमेण समाधिना भवान् कल्प विकल्पेषु न विमुच्यति गर्हिचित्. श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखसमनहासं तं नमामि हरिं परम्. यदक्षरपदपृष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते. विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि समक्ष्व पुरुषोत्तम.